இல்லைங்க, நாங்கள் கொஞ்சம் நாகரிகமானவர்களைத்தான் உள்ளே விடுவது வழக்கம். சத்தியமூர்த்தி பவன் வாயிலில் காவல்துறையினராலும் தமிழக காங்கிரஸ்காரர்களாலும் அனுமதி மறுத்து தடுத்து நிறுத்தப்பட்டார் ஜெயா டிவியின் நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளர். பத்திரிகைகளில் நான் தலைமறைவாக இருந்ததாக எல்லாம் செய்தி போட்டிருந்தார்கள். அது உண்மை அல்ல. என்னை பொறுத்தவரையில் டெல்லியில் நடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கூட்டத்தை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பதற்காக நடந்த ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்காக 2 நாட்கள் டெல்லியிலே இருந்தேன். அங்கே டெல்லியிலேயும் நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தேன். ஆகவே தலைமறைவாக போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி போகவும் மாட்டேன். இன்றைக்கு ஹைகோர்ட்டில் இருக்கின்ற நீதிபதி அவர்கள் எனக்கு மதுரையிலே தங்கியிருந்து தினந்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் சொல்லியது போல நான் நாளையிலிருந்து மதுரையில் கையெழுத்து போடுவேன். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த வழக்குகளுக்கெல்லாம் முழுக்க பொய் வழக்கு, 1% கூட உண்மை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நானும் நீதிமன்றத்தின் முன்னால் இதையெல்லாம் எடுத்து வைத்து எனது வேண்டுமென்றே இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, அதிமுக மற்றும் எங்கள் கட்சியிலேயே இருக்கின்ற ஒரு முன்னாள் தலைவர் இவர்கள் தான் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் தலையீடும் இதில் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு எதிர்த்து வாதிட்டதில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞரும் ஈடுபட்டிருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும் உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற நிலையில் கண்டிப்பாக 1% கூட உண்மை இல்லாத இந்த கேஸை, இந்த வழக்கை நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். ஆனால் தமிழகத்திலே சில நாட்களாக பல அசம்பாவிதங்கள் நடந்தன. சட்டசபை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் முதலமைச்சர் அவர்கள் யாரும் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னார். சொல்லும் போதே அவர் இன்னொன்றையும் சொன்னார், எங்கள் கட்சிக்காரர்கள் அறவழியில் தான் போராட்டம் நடத்தினார்கள் என்று. எனக்கு தெரியவில்லை, ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் குடும்பாவி எரிப்பதெல்லாம் அறவழி போராட்டமா என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் தலைமையில் காமராஜருடைய சிலையை செருப்பால் அடித்திருக்கின்றார்கள். மிக அசிங்கமாக முட்டைகளை வீசி இருக்கின்றார்கள். இதெல்லாம் அறவழி போராட்டமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்களை பொறுத்தவரையில் போராட்டம் என்றாலே ஆட்களை கொல்லுவதுதான். தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு தருமபுரியிலே ஒரு பேருந்திலே 3 கல்லூரி மாணவிகளை வைத்து உயிரோடு கொளுத்தியவர்கள் அதிமுகவினர் தான். ஆகவே அதெல்லாம் அறவழி போராட்டம் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்களா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, காமராஜருடைய சிலையை அவமரியாதை செய்ய அவமதித்த, அந்த சிலையை உடைக்க முயன்ற பாராளுமன்ற உறுப்பினர் குமார் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதோ பேருக்கு கைது செய்வது போல கைது செய்துவிட்டு 1 மணி நேரத்திலேயே விட்டு விடுவது என்பதெல்லாம் வெறும் கல்துடைப்பு நாடகம்தான். சிலையை அவமதித்தால், அதுவும் காமராஜருடைய சிலையை, தமிழக மக்களால் என்றைக்கும் போற்றப்படுகின்ற காமராஜருடைய சிலையை அவமதித்தால் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த உரிய நடவடிக்கையை திருச்சி காவல்துறையினர் அந்த குமார் மீது எடுக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாள் தலைவர் சொன்ன அவர் எனக்கு முன்னால் 2 முறை தலைவராக இருந்திருக்கின்றார். நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான். பேர் சொல்ற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த மனிதரோ ஒரு தங்கமான மனிதரோ அல்ல. போதுமா? கண்டிப்பாக மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது இன்னும் முன்பை விட தீவிரமாக காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்படும். இந்த போராட்டத்தை நாங்கள் மற்ற கட்சிகளோடு
எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இது குறித்து நான் மற்ற தலைவர்களிடமும் பேசுவேன். ஒருவேளை எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்த முடியாத பட்சத்தில் காங்கிரஸ் தனித்தே நின்று இந்த போராட்டத்தை தொடரும். இல்ல, விளக்கம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை. என்னை பற்றி கூட பல செய்திகள் வந்தது. நான் சோனியா காந்தி அவர்களை பார்க்க நேரம் கேட்டதாகவும், ராகுல் காந்தி அவர்களை நேரம் கேட்டதாகவும், அவர்களுக்கு ஒதுக்கவில்லை என்றெல்லாம், அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். என்னை பொறுத்தவரையில் நான் வழக்கமான முறையில் தான் டெல்லி சென்றேன். அதேபோல் 125வது பிறந்தநாளாக அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் இருக்கின்ற காரணத்தால் தமிழகத்தில் எப்படி அதை சிறப்பாக கொண்டாடுவது என்பதற்காக நான் மேலிடத்திலே ஆலோசிப்பதற்காக சென்றேன். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எஸ்சி பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், மாவட்ட தலைவருடைய கூட்டம் 2 நாட்களாக அங்கே நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். இல்லை, அது ரொட்டீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் எப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை தமிழகத்திலே எங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றி மேலிடத்திற்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம். அது we have already set. வருகின்ற காலங்களில் மற்ற செய்திகளையும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தானே. எல்லா அறிவிப்புகளும் 110 மூலமாகத்தான் வரும். 110க்கு 144 போட வேண்டும் என்று யார் சொன்னாலும் இந்த அம்மையார் கேட்க மாட்டார்கள். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். தமிழகத்தில் சட்டமன்றம் நடக்கின்ற போது இந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற விஜயகாந்திற்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ அல்லது காங்கிரஸிலே இருக்கின்ற விஜயதரணி பிரின்ஸிற்கோ கம்யூனிஸ்டை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது கிருஷ்ணசாமிக்கோ கண்டிப்பாக இவர்கள் வாய்ப்பு தர மாட்டார்கள். ஜெயலலிதாவிற்கு புகழ் மாலை சூடுகின்றவர்கள், ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கின்ற சரத்குமார் போன்றவர்களுக்குத்தான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இங்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கவில்லை. அதற்கு விளக்கம் கேட்க வேண்டிய தேவையும் மேலிடத்திற்கு. No, why should they respond? I've been responding on behalf of Congress in Tamil Nadu. So there is no need for High Command to respond for all these things. நீங்க டெல்லி போயிருந்த சமயத்துல கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா விமர்சிச்சதுல இளங்கோவன் எல்லை மீறி விட்டார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதை பற்றி என்ன நான் சொல்றேன்னு கேட்கலீங்களா? சிறுவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வது. நான் தான் சொன்னேன், சிறுவர்களுக்கு பதில் சொல்வதில்லை என்று. நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கின்றீர்கள். கார்த்திக் சிதம்பரம் எனக்கு பதில் சொல்றதெல்லாம் அவருக்கு டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அவர் மீதே பல விஷயங்கள் 2 நாட்களாக செய்தித்தாள்களிலே வந்து கொண்டு இருக்கின்றது. ஏர்செல் என்னமோ சொல்றாங்க. பாவம், அதில் முதல்ல கவனம் செலுத்தோம், அப்புறம் மற்ற இடத்துக்கு வரக்கூடும். எனக்கு எதிராக தங்கபால் அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்லலையே. தங்கமானவர் சொல்ல, தங்கமானவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தங்கம் சுத்த தங்கம் அல்ல. அதுக்குள்ளதான் நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்குல்ல. மக்களுக்கு ஒன்றும் ஒரு சூடான விஷயம் இல்லாத போது அதை இது பண்ணாதான் மக்கள் அதில் கவனம் செலுத்துவாங்க. விரைவில் எதிர்பார்க்கும், விரைவில் வரும். காங்கிரஸ் கட்சியை உடைப்பதற்காக சூழ்ச்சி, இப்போ இமயமலையை உடைப்பதற்கு கூட தான் சூழ்ச்சி நடக்குது. முடியுமா? அது முடியாது. எங்கீங்க பல அடிகளா இல்லைங்களா? சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லாதீங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் தலைவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் காங்கிரஸிலே எதையும் எதிர்பார்க்காமல் இந்த கட்சியில் தியாக சீலர்களாக இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் 100க்கு 100 ஒரே அணியாக இருக்கின்றார்கள். நானும் அவர்களோடு இருக்கின்றேன். எங்களுக்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் தலைவர்.